நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வீக்கோட பிகினிங்ல நம்ம இந்த சப்போர்ட் ஜோன் வரைஞ்சிருந்தோம். நேற்று அந்த சப்போர்ட் ஜோனோட டாப், அதாவது 17,698 வாஸ் டாப் ஆஃப் தி ஜோன். அதுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அண்ட் இட் கண்டினியூ டு ட்ரேட் ஆன் அ டவுன்வர்ட் ட்ரெண்ட். ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் தான், நாட் பிகாஸ் ஆஃப் எனி திங் ஹேப்பனிங் இன் இந்தியா. குளோபல் மார்க்கெட் வாஸ் கம்ப்ளீட்லி டல். எஸ்டிஎக்ஸ் நிஃப்டியாக இருக்கட்டும், டவ் ஜோன்ஸ் இல்லை அதர் ஏஷியன் மார்க்கெட்ஸ் வேர் டவுன். ஸோ நிஃப்டி வாஸ் ஆல்சோ டவுன். இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன நடந்துச்சுன்னா, இட் வாஸ் அ ட்ராப் டே. நான் வீக்கோட பிகினிங்ல சொல்லியிருந்தேன் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ செல்லர்ஸ் வீக்ன்ட்டு. நேற்று அதுதான் எக்ஸாக்டா நடந்துச்சு. நமக்கு மார்னிங்கே தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் கேண்டிலே தட் we are going to be negative for the day. Until 145 it was negative, but then ஒரு சடன் டர்ன். இந்த ஒரு 1 hour நிஃப்டி ஏன் பாசிட்டிவா ட்ரேட் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் there were lot happening. பிர்லா சாஃப்ட்னு ஒரு ஸ்டாக் அண்ட் இட் வெண்ட் அப் டு 12% டவுன். ஒரு 12% சடனா ஒரு ஐடி ஸ்டாக் டவுன் ஆகுறது வாஸ் யூனிக். எந்த ஒரு நியூஸும் இல்லாம டவுன் ஆச்சு. ஸோ எஸ்டர்டே வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் டைம் பீரியட். இந்த ஒரு 2 hours நீங்க மார்க்கெட்ல இருந்திருந்தீங்க, ட்ரேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் பார்த்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். திஸ் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் when a week is truncated. இந்த வாரம் ஜஸ்ட் 4 days தான் இருந்துச்சு எக்ஸ்பைரிக்கு, அதாவது ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே. இந்த மாதிரி இருக்கிற எல்லா வீக்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் ரெண்டு பக்கமும் கொண்டு போயிட்டு ரெண்டு பக்கமும் ப்ராஃபிட்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொண்டு வருவாங்க. நேற்று அதுதான் எக்ஸாக்டா நடந்தது. இன்னைக்கு என்ன நடக்கக்கூடுங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுவோம். குட் பி அனதர் ட்ராப் டே. செல்லர்ஸா இருந்தா மட்டும்தான் இந்த மார்க்கெட்ல கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். இன்னைக்கு ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர் இன் மை வியூ. as far as Nifty's overall trend is concerned, இந்த கேண்டில், அதாவது 1st April இன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டில் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேண்டில். இதோட டாப்ல தான் நமக்கு சப்போஸ் ஜோன் இருந்துச்சு, டாப்புக்கு பக்கத்துல. நவ் திஸ் பாட்டம் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னாக்க 17,423. இது பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. திஸ் வில் பி அ ஸ்ட்ராங் சப்போர்ட். பட் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுனாக்க வில் டெஃபினெட்லி சி ஆர் லோவர் எண்ட் ஆஃப் த சப்போர்ட் ஜோன் 17,232 நம்ம பார்க்கக்கூடும் கூடிய சீக்கிரம். குளோபல் மார்க்கெட்ஸ் நேற்று எப்படி க்ளோஸ் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். நாஸ்டாக் க்ளோஸ்ட் அட் அரௌண்ட் 40 points டவுன். யூரோப்பியன் மார்க்கெட்ஸுமே ஸ்லைட்டா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி நேற்று அது நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லைட்டா பாசிட்டிவா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 points டவுன்ல வந்தா க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஆர் ஆல் டவுன் as far as closing is concerned for yesterday. இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு we can say that our market will also be kind of a negative opening அதான் இருக்கும். but we will keep a track of this point 17,423 மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுனாக்க we are going to have a much more negative days to come. நேற்று போஸ்ட் மார்க்கெட் ஹவர்ஸ் there were important news coming in. சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஏற்கனவே ஆர்பிஐ வார்ன் பண்ணிருந்துச்சு லாஸ்ட் வீக் தட் இன்ஃப்ளேஷன் கோயிங் டு பி ஹை. அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்டட் லைன்ஸை விட ஜாஸ்தி இன்ஃப்ளேஷன் வந்துச்சு. வெரஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அவுட்புட் ரெண்டுமே எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் வந்துச்சு. இந்த 3 நியூஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால திஸ் மைட் இம்பேக்ட் நிஃப்டி ஃபார் அ வைல் இந்த மார்க்கெட். ஓப்பனிங் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது இன்னும் ஜாஸ்தி பண்ணிடுது. நிஃப்டி இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். 17,640 we have an important resistance. இதுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா இட் வில் பி புல்லிஷ் மோஸ்ட் ப்ராபப்ளி. 17,530 கீழே க்ளோஸ் ஆச்சுனாக்க இட் வில் பி பேரிஷ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே மோஸ்ட் ப்ராபப்ளி. நான் மோஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கும் இட்ஸ் எக்ஸ்பைரி. ரெண்டு சைடுக்கான மூவ்மெண்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இஃப் யூ ஆர் அ செல்லர், வெல் அண்ட் குட், ட்ரேட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் அன் ஆப்ஷன் பையர், ப்ளீஸ் அவாய்ட் த டே. இன்னைக்கு நீங்க ஆப்ஷன் பை பண்ணாம இருக்கிறது பெட்டர். பேங்க் நிஃப்டி நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே சப்போர்ட்டு கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு, நெகட்டிவாக இருக்க போகுதுன்ட்டு தெரிஞ்சிருச்சு. பட் தென் இட் ரிமைண்ட் சைட்வைஸ் ஃபார் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டே. ஒன்ஸ் அகெயின் செல்லர்ஸ் பிளேட் தேர் பார்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் செல்லர்ஸ் ஓன் த கேம் இன் பேங்க் நிஃப்டி ஆல்சோ. இன்னைக்கு அதை நடக்கக்கூடும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பிகாஸ் பேங்க் நிஃப்டியில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாததுனால வி மெயின்டைன் த சேம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பிளேஸ். இன்னைக்கு அகெயின் பேங்க் நிஃப்டிலையும் செல்லர்ஸாக இருந்தால் ட்ரை யோர் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஆன் தீஸ் லெவல்ஸ். whereas if you're option buyer, please avoid the market for today.